ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி 80th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த மாதிரி நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அண்ணா ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டாரு. நல்ல விஷயம். அண்ட் தென் இந்த முக்கியமான நாளில் நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாத சில தேச தியாகிகள், சிலர்ல பலர், அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களை என்னைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அண்ட் தென் இதுக்காக போராடினவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. வஉசி, சுப்பிரமணியம் சிவா, பாரதியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அழகு முத்துக்கோன், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அதுல எனக்கு பர்டிகுலரா இன்ஸ்பைரிங்கா ஒருத்தரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன். கொடிக்காத்த குமரன் சொல்லி சொல்லுவாங்க. இவர் தன்னோட உயிரை எப்படி தியாகம் பண்ணியிருக்காரு சுதந்திரத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டான ஒரு போராட்டத்துல கொடியை கையில பிடிச்சு நடந்திருக்காரு. அப்போ பிரிட்டிஷ்காரங்க இவரை லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சும் அந்த கொடியை கீழே விடாம கையில பிடிச்சபடியே தான் இருந்தாரு. கடைசி வரைக்கும் அந்த கொடியை அவர் கீழே விடல. இந்த அடி காயங்களோட அவர் வந்து 1932ல தன்னோட உயிரை தியாகம் பண்ணார். அதாச்சு அவரோட உயிரை அவர் விடும்போது அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 27, ஒரு யங் ஏஜ் பர்சன். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், இந்தியா மேலே எந்த அளவுக்கு ஒரு பற்றோட இருந்திருக்காங்க. அண்ட் தென் அந்த ஃபிளாகை எவ்வளோ உயிருக்கும் மேலே மதிச்சிருந்தாருன்னா, தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த கொடியை விடலை. இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரூ லீடர்ஸ், நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாம் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போங்க. வந்தே மாதரம். தேங்க்யூ.